Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. Central Bank of India Credit Officer ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இது எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நான் இப்போ தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு 21 வயசுலேருந்து 24 வயசு இருந்தாக்கில் நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். 29 வயசுக்கு மேலே இருந்தால் மற்ற எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இன்னும் 4 நாள் தான் இருக்குது அப்ளை பண்ண. டிசைட் பண்ணிக்கோங்க, இது பர்ஃபெக்டான டைம் நீங்கள் அப்ளை பண்ண. ஓகே சார், ஏன் இந்த ஏஜ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது சின்ன வயசு. நீங்கள் 21லேருந்து 24 வயசுன்றது உங்களுக்கு சின்ன வயசு. நீங்கள் போயிட்டு இந்த பிஜிடிபிஎஃப் கோர்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஜிடிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் போய் படிக்கலாம். படிச்சுட்டு இதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். 9 மந்த்ஸ் காலேஜ் படிக்கணும், 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்போ 25 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட, 25-26 வயசில் ஜாயின் பண்ணால் கூட, அதர் ஸ்டேட்டில் போஸ்டிங் போட்டால் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரு 28 வயசுலேருந்து 29 வயசுக்கு நீங்கள் உங்கள் ஊருக்கு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜுக்குள்ள அந்த மாதிரி நீங்கள் செட்டில் ஆகலாம். 29 வயசுக்கு மேலே இருந்து உங்களுக்கு ஒரு ஜாப் கூட கிடைக்கல, ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க, ரிஸ்க்காக எடுக்க வேண்டாம். 3 செம்மு ஃபீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்பிட்வீனில் நீங்கள் வேறு ஏதாவது கிடைச்சி போனால் கூட, ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஒரு 1 லேக் இல்லைனா 1.4 லேக் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டந்து வேஸ்ட்டாக போயிருக்கும். செகண்ட் செமஸ்டர்லாம் 2.5 லேக் கிட்ட உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே காசு நீங்கள் கட்டி தான் ஆகணும். எய்தர் லோனோ அப்படி இல்லை உங்களுக்கு கை காசு போட்டு படிக்கிறது தான். ஒவ்வொரு செமஸ்டருக்காக தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏஜ் அதிகமாக இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ இவங்கெல்லாம் எலிஜிபிள். அண்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, இந்த பிஜிடிபிஎஃப் கோர்ஸ் ஒர்த்தா அப்படின்ட்டு. இது ஆஸ்பிரண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சாதா ஒரு 9 மந்த் கோர்ஸு. கொஞ்சம் காலேஜில் ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தென் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. இவ்வளோ தான். ஜஸ்ட் பேங்கிங் அவேர்னஸ், நீங்கள் இங்கே படித்த பேங்கிங் அவேர்னஸை அங்கே இன்டெப்த்தாக படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் ஒரு 4 லேக்ஸ் அவங்களுக்கு பே பண்ணுறீங்க. 5 இயர்ஸ் நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணால் அவங்க உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் 1 லேக் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை அப்ளை பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, அப்ளை பண்ணாதீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டார்கெட் ஓரியன்டான ஜாப்பு தான். ஆனால் சேலரி வைஸ் உங்களுக்கு பிஓக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ அதே சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஐ கேன் மேனேஜ் டார்கெட்ஸ். அதர் ஸ்டேட்டில் போட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கும் ஓகே தான். பட்டு வேக்கண்ட் இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருந்தால் இங்கேயும் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லாத பாயிண்ட். எங்கே ஒர்க் பண்ணாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸாம், அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்ற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இன்னும் டவுட் இருக்குது, இது ஏற்கனவே சொன்னது தான், இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அஃபர்ஸ்கில் உள்ள எனி பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.